அண்ணா யூனிவர்சிட்டி. 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த யூனிவர்சிட்டி பேர் தான் பல மாணவர்களுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். தமிழ்நாட்டுடைய இன்ஜினியரிங் கல்வியுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கான சர்க்கிள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு இருக்காங்கிற மாதிரியான கேள்விகள் எழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அங்கே சூழல்ங்கிறது இருக்குது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட பெரும் கனவுகளோடு ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி அது. அந்த யூனிவர்சிட்டிக்கு வயசு என்ன தெரியுமா? 230 வயசு. இவ்வளவு வருடங்கள் பல சரிவுகளை சறுக்கல்களை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் கூட பல பேருடைய கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இது. இந்த சர்ச்சையான சூழலில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது எப்பேற்பட்ட கனவுகளோடு தொடங்கப்பட்டுச்சு, யாரால் தொடங்கப்பட்டுச்சு, எப்படிலாம் பயணித்து வந்திருக்கு அப்படிங்கிற வரலாறை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அப்படி திரும்பி பார்த்தா தான் அண்ணா யூனிவர்சிட்டிங்களுடைய லெகசியை குறைச்சிடாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியின் வரலாறு. வாங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்னு பேர் வந்தது 1978 தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த திரு அண்ணாதுரை அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா அவருடைய நினைவாக இந்த யூனிவர்சிட்டிக்கு அவருடைய பேரை வச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டியுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அது எங்கேருந்து தொடங்குச்சு, அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 18ஆம் நூற்றாண்டுக்கு போயாகணும். 1794 வருஷம் தொடங்கப்பட்டது தான் இந்த இன்ஸ்டிடியூஷன். அப்போ இதுக்கு பேர் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் சர்வே ஸ்கூல். ஆமாம், சர்வே எடுக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலாக தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் ஜார்ஜ் கோட்டையை கட்டி இங்கே அவங்களுடைய ஆட்சி பரப்பை உருவாக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்களுடைய எல்லை கோடுங்கிறது பெருசாகிக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் ப்ராப்பராக அளந்து முடிக்கிறதுக்கான தேவைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. எது வரைக்கும் அவங்களுடைய எல்லை பரப்பு, அதுக்குள்ளே எதெல்லாம் அரசுக்கு சொந்தமான நிலம், எதெல்லாம் தனியாருக்கு சொந்தமான நிலம், அதில் எவ்வளோலாம் வரி வசூலிக்கலாம், இப்படிங்கிற கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிலங்களை அளக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அளந்து தர்றதுக்கு சரியான ஆட்கள் அப்போ அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் அதுக்கு சரியான ஆள் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிழக்கிந்திய கம்பெனி. அப்போ தான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பெயர் மைக்கேல் டாப்பிங்ஸ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆஸ்தான வானவியல் அறிஞராக இருந்தார். எப்போ மழை பெய்யும், எப்போ கப்பலை கடலுக்கு அனுப்பலாம், இந்த விவரங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய வேலைங்கிறது அவருக்கு இருந்துச்சு. அதுக்காக நக்ஷத்ரா பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடங்கிறது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்துல உட்காந்து தான் வானத்தை பார்த்தபடியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் டாப்பிங்ஸ். அந்த இடம் தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு. நுங்கம்பாக்கத்தில் இருந்த அந்த நக்ஷத்ரா பேலஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டாப்பிங்ஸை கூப்பிட்டு இப்படி நிலத்தெல்லாம் சர்வே பண்ணுப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொன்னப்போ அவர் நாம் ஒரு 7-8 சின்ன பசங்களை பிடிச்சி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிலங்களை அளக்கிறதுக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒரு சஜஷனை சொல்கிறார். அந்த சஜஷன் அடிப்படையில் சர்வே ஸ்கூல் அப்படிங்கிறது 1794 முதல்ல நுங்கம்பாக்கத்தில் இன்னைக்கு மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அதே பில்டிங்கில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு 12 மாணவர்களோடு தொடங்கப்பட்டுச்சு இந்த பள்ளி. இந்த 12 மாணவர்களும் ஆங்கிலோ இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்களாக இருந்தாங்க, இல்லை நேரடியாக ஐரோப்பியர்களாக இருந்தாங்க. இந்தியர்கள் அங்கே படிக்கிறதுக்கு அனுமதி அப்போ கிடையாது. இந்த ஆங்கிலேய சிறுவர்கள் இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு சர்வே எப்படி எடுக்கணும், என்ன மாதிரியான முறையிலலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு கீழே இந்திய வேலையாட்களை போட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பி நிலத்தை சர்வே பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கினாங்க. இப்படி இந்த சர்வே ஸ்கூலில் இருந்து படித்து முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்குது. முதல்ல 12 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அது 20 ஆச்சு, 25 ஆச்சு. வருஷத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாகிட்டு இருந்தப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடத்தேவை அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ தான் ஆற்காடு நவாபுடைய அரண்மனைங்கிறது சேப்பாக்கில் இருந்துச்சு. அந்த அரண்மனையுடைய கண்ட்ரோலுங்கிறது ஆங்கிலேயர்கள் வசம் போச்சு. அந்த அரண்மனையை என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இப்படி ஒரு ஸ்கூலுக்கான தேவை இருக்கே, அதனால் இந்த ஸ்கூலை பேசாமல் அங்கே நடத்தலான்னு சொல்லி 1860 இந்த ஸ்கூலை நுங்கம்பாக்கத்தில் இருந்து சேப்பாக்கில் இருந்த ஆற்காடு நவாபுடைய பேலஸில் இருந்த கலஸ் மஹாலுங்கிற இடத்துக்கு மாற்றினாங்க. அங்கே அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்தது. இந்த ஸ்கூலும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்கூல் அப்போவும் சர்வே ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் தான் இருந்துச்சு.
சர்வே எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா இன்ஜினியரிங்கை பற்றி லைட்டாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்ஜினியரிங்? கட்டுமானத்தை பற்றின இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கான கோர்சஸ் இங்கே சேர்க்கப்படுது. அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்படி படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்களுக்கு பிடபிள்யூடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துச்சு. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டைமில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஏகப்பட்ட வேலையை ஆங்கிலேய அரசு செஞ்சுது. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சது என்ன தெரியுமா? வாட்டர் டேங்க்ஸை உருவாக்குறது. ஏற்கனவே அங்கங்கே நமக்கு ஏரி குளம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அளந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, அதை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு தேவை இருக்குது, அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வேலையை தான் முதல்ல தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அங்கங்கே குட்டி குட்டி வாட்டர் டேங்க்ஸுங்கிறத உருவாக்குனாங்க. அந்த வேலைகள் எல்லாத்தையுமே சர்வே ஸ்கூலாக இருந்து சிவில் இன்ஜினியரிங் காலேஜாக மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த காலேஜில் இருந்து படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேய அரசு. ஆனாலும் அவங்களுக்கு போதிய அளவுக்கான ஸ்ட்ரென்த்துங்கிறது கிடைக்கல. ஏன்னா ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதால அதை மாற்றி இந்தியர்களும் படிக்க வச்சோன்னா அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு மேன்ஃபோர்ஸ் கிடைச்சிரும்னு நினச்சாங்க ஆங்கிலேயர். அதுக்கப்புறமா தான் இந்தியர்களுக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அந்த காலேஜில் உருவாகுது. ஆனால் சேப்பாக்கில் செயல்பட்டு இருந்த இந்த காலேஜுங்கிறது எப்படி கிண்டி பக்கம் வந்துச்சு? அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர் தான் காரணம். இந்த காலகட்டத்தில் இந்த காலேஜ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்க்கு முக்கியமான ஒருத்தர் பிரின்சிபலாக இருந்தார். அவருடைய பேர் லெப்டினன்ட் கர்னல் ஹென்ரி டேவிசன் லவ், மிஸ்டர் லவ். இவர் இந்த காலேஜுடைய பிரின்சிபலாக இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்காரு, கண்டிப்பானவராக இருந்திருக்காரு. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க கரெக்டாக படிப்பாங்க அப்படின்னு தேடி தேடி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு. காலேஜில் படித்த பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேடி தேடி பண்ணார் இல்லையா. அப்படி தேடும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய கிரவுண்டுங்கிறது கண்ணில் மாட்டுச்சு. எந்த கிரவுண்டாக இருக்கும்? காலேஜ் சேப்பாக்கு. அப்போ எந்த கிரவுண்டாக இருக்கும்? கரெக்ட், சேப்பாக் கிரவுண்ட். சேப்பாக் கிரவுண்டு அவர் கண்ணில் பட்டுச்சு. இந்த கிரவுண்டு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்போவாது ஒரு நாள் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க, மீதி நாள்லாம் சும்மா தானே இருக்குது அப்படின்னு போய் கவர்மெண்ட் கிட்ட இந்த சேப்பாக் கிரவுண்டு சும்மா தான் இருக்குது, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளையாடுறதுக்கு போதிய அளவுக்கான கிரவுண்ட் இல்லை, அதனால் இந்த கிரவுண்ட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆடி போயிட்டாங்க பிரிட்டிஷ் அரசு. காலேஜ் எக்கேடு வேணால் கெட்டு போகலாம், கிரிக்கெட் கெட்டு போகலாமா? என்னன்னா இந்த லவ் நம்ம லவ் பண்ணுற கிரிக்கெட் மேலேயே கை வச்சுட்டான் அப்படின்னு டென்ஷனான ஆங்கிலேய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இதை பாருங்கள் மிஸ்டர் லவ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் வேணும், உங்கள் காலேஜுக்கு ஒரு பெரிய இடம் வேணும், அவ்வளோதானே? கிண்டி பக்கம் போங்க, ஏகப்பட்ட இடம் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு காலேஜை கட்டிக்கங்க, எங்கள் பக்கம் வரவே கூடாது, கிரிக்கெட்டை நீங்கள் யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் லவ் சந்தோஷமாக கிண்டி பக்கம் போய் பார்த்து அங்கே ஒரு இடத்துல காலேஜை உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சார். அப்படி தான் இன்றைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கான பில்டிங்குங்கிறது முதல்ல அங்கே உருவாக்கப்பட்டுச்சு. 1879 காலேஜ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்குடைய பிரின்சிபலாக மிஸ்டர் லவ் வந்து பதவிக்கு வர்றார். அதிலிருந்து 1908 அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த கல்லூரியுடைய முதல்வராக அவர் தான் இருக்கார். அந்த காலகட்டத்தில் தான் இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தொடங்குச்சு. சரியாக அவர் ரிட்டையர் ஆக இருந்த 1908 சேப்பாக்கில் இருந்து கிண்டிக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துச்சு. காலேஜ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்காக அங்கே செயல்பட்டு இருந்த சேப்பாக்குங்கிறது கிண்டிக்கு வந்து சேர்ந்தப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு மாறிச்சு. அங்கே இன்னும் இன்ஜினியரிங் பேஸ்டான புது கோர்சஸ்லாம் சேர்க்கப்பட்டு அதுக்கான டீச்சிங் அப்படிங்கிறதான் உருவாக்கப்பட்டுச்சு. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுங்கிற பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துச்சோ அதே மாதிரி அடுத்த பிக்கஸ்ட் எம்ப்ளாயராக யார் இருந்தாங்கன்னா ரயில்வேஸ் இருந்தாங்க. இந்த காலேஜ் ஆரம்பித்து 1850s வந்த சமயத்திலேயே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸில் இங்கேருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதே சமயத்தில் இந்த காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய இந்தியர்களும் பெரிய பெரிய இடங்களுக்கு உயர ஆரம்பித்தாங்க. முக்கியமான ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு ஏவி ராமலிங்கம் அவர்களை சொல்லலாம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃப் இன்ஜினியராக இந்தியர்களில் முதல்ல பதவிக்கு வந்தவர் அவர் தான். பென்னிக்குயிக்கோடு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டதுலேயும் காவேரி நதி மேலே கிருஷ்ணராஜா சாக் டேம் கட்டினதுலேயும் வைகை அணை கட்டினதுலேயும் அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் இந்த இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து படிச்சுட்டு வந்தவர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது மாதிரி ரொம்ப முக்கியமான நுணுக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேகரித்து இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியாக மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய லெக்சர் ஒன்று ஹிஸ்டோரியன் ஸ்ரீராம் அவர்கள் வந்து ஒரு வாட்டி தந்திருக்கார்.
அதை முழுமையாக தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்காரு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கேட்டு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிறத விட இன்னும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது அவருடைய ஒட்டுமொத்த உரையில் இருக்குது. ஒரு வாட்டி உட்காந்து பொறுமையாக கேளுங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்ததா இதில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். முதல்ல ஆங்கிலேயர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய கல்லூரியாக இது இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது இந்தியர்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரியாக மாறிச்சு இல்லையா? ஆனால் அப்போவும் ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு இதே நிலைமை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பெண்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் எடுத்த உடனே பல்காக வந்து சேரல. 3 பெண்கள் தான் ஆரம்பத்தில் இந்த கல்லூரியில் படித்தாங்க. அந்த பெண்களுடைய பேர் ஏ லலிதா, PK த்ரிஷா, அப்புறம் லீலாமா ஜார்ஜ். இந்த 3 பெண்களும் 1943 இந்த கல்லூரியிலேருந்து பாஸ் அவுட் ஆகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா பல உயர் பதவிகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கல்லூரியில் பெண்கள் அதிகமாக சேர்ந்து படிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாதிரி இன்னும் 2 முக்கியமான காலேஜுங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சியில் உருவாக்கப்படுது. ஒன்று பெரும் செல்வந்தர் திரு அழகப்பா அவர்கள் உருவாக்கின அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து சின்னசாமி ராஜம் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் உருவாக்கின மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 3 கல்லூரிகளும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பெரிய அளவுக்கு வந்து உருவாக்குறாங்க. அவங்க நாடு முழுக்க பயணித்து இந்தியாவுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த இந்த கல்லூரிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா 1976 அண்ணாவுடைய நினைவாக அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு கீழே இந்த 3 கல்லூரிகளோடு சேர்த்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படிங்கிற கல்லூரியும் ஒன்றா இணைச்சாங்க. இப்படி 4 கல்லூரிகளை உள்ளடக்கிய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு இருந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அதுக்கப்புறமா 2001 இன்னொரு மாற்றத்தை சந்திச்சது. 2001 அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்தஸ்து அடைஞ்சது. அதுக்கு கீழே தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியரிங் காலேஜும் கொண்டு வரப்பட்டுச்சு. எந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு எவ்வளோ ஃபீஸுங்கிற எல்லா நடைமுறையையும் நிர்வகிக்கிறது செயல்படுத்துறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படி ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய இன்ஜினியரிங்கான முகமாக அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இங்கேருந்து படித்து வந்த பல இளைஞர்கள் தான் இந்தியாவுடைய பல கட்டமைப்பை வந்து உருவாக்குனாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சியில் இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வந்த மாணவர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு லெகசியை கொண்ட இந்த யூனிவர்சிட்டியில் தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கக்கூட முடியாத சூழல்ங்கிறது இருந்திருக்கு. அதனால தான் அவ்வளோ கம்மியான எண்ணிக்கையில் பெண்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி நிறைய பெண்கள் படிக்கணுங்கிற ஆர்வத்தோட கல்லூரிகளில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உருவாயிருக்கு. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது. இதை காரணமாக வச்ச பெண்கள் படிக்க முடியாத சூழல்ங்கிறது உருவாயிடக்கூடாது. அதற்கான சரியான நடவடிக்கையையும் அவங்களுக்கான சரியான பாதுகாப்பையும் அரசு உறுதி செஞ்சே ஆகணும். அரசுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா ஆஸ் அ பப்ளிக்காக நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஆக்கப்பூர்வமாக பேசணும். அடுத்து என்ன செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படும், அவங்களுடைய கல்வி தடைபடாமல் இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகரணும். அதை விட்டுட்டு அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்மளுடைய கம்யூனிட்டியை நம்மளுடைய சொசைட்டியை நம்ம பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கான வேலையை தான் செய்வோம், வேறு எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த பிரச்சனையில் யார் மேலே தவறு இருக்குது, அதை எங்கே சரி செய்யணும், அடுத்து என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அந்த நடவடிக்கைகளையெல்லாம் செஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி மறுபடியும் மீண்டெழும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா 230 வருஷமாக இப்படி பல மாற்றங்களை சந்தித்ததான் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த அளவுக்கு தன்னை வளர்த்து எடுத்திருக்கு. அது சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது, அது மேலே வைக்கப்படாத குற்றச்சாட்டுகள்ங்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட சரிவை இதெல்லாம் சந்தித்து தான் அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி எப்பவும் போல் பெருசாக வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முடிக்கலாம். சரி, ஓகே பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட வரலாறுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய யூனிவர்சிட்டியோடைய ஹிஸ்ட்ரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.